to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் ஒரு மனத்தில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது எது போல செய்திகளுக்கு உறுதி வேண்டும்? பாசிட்டிவாக, அதாவது நேர்மறை கருத்துக்களை கொள்வதற்கும் நேர்மறை எண்ணங்களில் செயல்படுவதற்கும் நம்ம மனதில் உறுதி வேண்டும். ஆனால் இதுக்கும் சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன், அப்புறம் க்ரோத் ஜோன் அப்படிலாம் பார்த்தோம். ஒரு லைஃப் டைமில் நம்மளோட என்டையர் லைஃபு இதுபோல் ஒரு 4 ஜோனுக்குள்ளே அடங்கினது தான் எப்பவும் போகும். தட் இஸ் யூ கேன் அகாமடேட் யுவர் செல்ஃப் விதின் திஸ் 4 ஜோன்ஸ் த்ரூ த லைஃப் அப்படின்னு நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால் கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன இருக்கணும்? யூ ஷுட் ஃபீல் கம்ஃபர்ட், ஸ்டே செக்யூரிட்டி ஆஃப் இன்செக்யூரிட்டி ஃபீலிங்லேருந்து வெளியில் இருக்கணும். அப்புறம் சேலஞ்சஸ் எதுவுமே இருக்க முடியாது. எதுவும் இல்லாமல் இருக்கிற வேலைகளை சுகமாக செய்துக்கிட்டு மேலே வர்த்திக்கணும். மேலே அது போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் எப்போல்லாம் கிடைக்கிறதோ அது அந்த சமயம் எல்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் சேர்த்துக்குதான். சில சமயம் இந்த கம்ஃபர்ட் ஜோன்றது எர்லி ஸ்டேஜஸில் இருக்கும்பொழுது சிறு பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அன்லஸ் அதர்வைஸ் வி ஆர் டிமாண்டிங் தம் டு ரீட் அவுட், இதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணும்பொழுது தான் அது கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, படிக்கிறதுக்கே வரமாட்டேன், நான் இப்போ விளையாட போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தைய தானே சிலப்போ மக்கர் பண்ணுமே தவிர மற்றபடி தெர் இஸ் நோ ப்ரெஷரைசேஷன் ஃபார் ரீடிங் ஆர் எனி அதர் திங்ஸ் அப்படின்னு சொன்னால் த சைல்ட் ஃபீல்ஸ் சேஃப், த சைல்ட் ஸ்டேஸ் செக்யூர்டு அப்படின்னு சொன்னால் ஸ்டே செக்யூர்டு எல்லாம் ஃபீல் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் சேலஞ்சஸ்லாம் இல்லை, படிக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ எந்த சேலஞ்சஸும் இல்லைன்னா அதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் தான். அந்த குழந்தைக்கு அது கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் ஓவர் த பீரியட் அப்படியே இருக்க முடியுமா? ஃபீல் சேஃப் செக்யூர்டு அதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும்? படிக்கணும் அப்படின்னு வரும்போது ஃபியர் ஜோன் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜில் நம்ம பார்க்குறோம். ஆனால் லைஃப்பில் என்டையர் லைஃப் என்ன பண்ணோம்? கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து க்ரோத் ஜோன் வரைக்கும் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். எல்லா ஏஜ் பீரியட்லேயும் இந்த 4 ஜோனும் இருக்கும் அப்படின்னு. ஆனால் தெர் ஆர் ஒகேஷன்ஸ், ஒரு அடல்ட்ஹுட்லேயே கூட சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன இருக்காது, ஒரு ரொட்டீன் வந்தாச்சு, வி ஆர் கெட்டிங் இன் டு தி ஜாப் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக நம்மளை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ் வேலையை பார்க்கணும், நம்மளோட இயர்னிங்ஸ் எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு வந்து வி ஷுட் ஸ்பெண்ட் வித் அவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ் அவங்களோட நம்ம செலவாக்கிட்டு இப்படி போகணும் அப்படின்னா அப்போது வி ஆர் மென்டலி வி ஆர் ஃபீல் செக்யூர்டு, அப்புறம் ஸ்டே செக்யூர்டு, ரொம்ப என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் எந்த வேலை செய்தாலும் அதெல்லாம் விதின் தி லிமிட்ஸ், நம்மளோட ரொம்ப சேலஞ்சிங்காலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த பீரியட் இட் மே பி ஃபார் எ வீக், இட் மே பி ஃபார் எ மந்த், இட் மே பி அட்லீஸ்ட் மோர் தென் 12 months 1 year போல் இருக்கும்னா அந்த பீரியட்லாம் கம்ஃபர்ட் ஜோன் தான். ஆனால் ஃபியர் ஜோன் அப்படி வரும். அப்படின்னா ஃபியர் ஜோன்னா என்ன? சேலஞ்சஸ் இருக்கும் லைஃப்பில், படிக்கிறதுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா சில கான்செப்ட்லாம் நம்மளுக்கு புரியல. அந்த புரியாத கான்செப்ட்ஸை என்ன பண்ணணும்? நிறைய 4 தடவை 8 தடவை படித்தா தான் மனசில் நிற்கும். படித்தா மட்டும் போகாது, படித்தது என்ன பண்ணணும்? எழுதி வேற பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தெர் ஆர் சேலஞ்சஸ் விச் இஸ் ப்ரிவைலிங், மோர் ஓவர் இட் ஷேட்டர்ஸ் அவர் எபிலிட்டி டு ரீட் ஃபர்தர். அதுக்கு அடுத்தது இட் லேக்ஸ் பிஹைண்ட் இன் தி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குவாலிட்டி. அப்போ என்ன ஆகும்? இந்த குவாலிட்டியிலலாம் குறைபாடு இருக்குன்னா அப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபியர்ஃபுல்லாக இருக்கும். எப்படா இதை மேனேஜ் பண்ண போகிறோம், ஹவு வி கேன் மேனேஜ் இட், எப்படி ஹவு டு ஓவர் கம் திஸ், இந்த பீரியட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல்லையும் அப்படி இருக்கு, வீட்லேயும் ஹோம் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்சோ லைக் தட், கிளாஸ் ரூம்லேயும் கிளாஸ் ஃப்ரெண்டும் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா 2 நேரத்துலையும் அந்த ஃபியர் ஜோன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சேலஞ்சஸை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணினாலே ஃபியர் ஜோன் என்றது இல்லவே இல்லை. அது நம்மளுக்கு இந்த டிப்ஸாக சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்மளால் இது பண்ண முடியுமே, we can capable of doing all these things அப்படின்ற ஒரு மனப்பான்மையை நம்ம வளர்த்துட்டோமான அதில் என்ன பண்ண முடியாது? எந்த விதமான ஃபியர் ஜோனும் இருக்காது. நம்மளுக்கு இது முடியாது, நம்ம we require somebody's support to complete that work அப்படின்னு சொன்னால் இல்லை, எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கம்ப்ளீஷனுக்கு யாருமே வேண்டாம். when I am able to commence the work, I myself is fit enough to complete the work அப்படின்ற ஒரு கான்செப்டை வளர்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வளர்த்துனா எந்த இடத்துலையா இருந்தாலும், ஒரு ஹோம் ஃப்ரெண்டு, ஒரு ஹோம் மேக்கர் இருக்கிறாங்க, அவங்க சமையலுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் ஐயோ 6-7 ஐட்டம் போன போல் இருக்கேன், யாராலும் துணைக்கு வருவாங்களா, somebody will come and support us அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம தானே ஆரம்பித்தோம். 6 ஐட்டம் பண்ணுறதுக்கு 6 3 மணி நேரம் ஆகுமா? அது என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 or 15 minutes எர்லியாக கிச்சனுக்கு வருது, ஒரு ½ hour லேட்டாக கிச்சன்லேருந்து வெளியில் வருது. ஸோ வி கேன் கேப்பபிள் ஆஃப் கம்ப்ளீட்டிங் தி ஒர்க் வித் அவர்
ஓன் எஃபர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வளர்த்துக்கலாம். பாசிட்டிவாக நினச்சிட்டு அந்த வேலையை முடிக்கலாம். இது வந்து ஹோம் ஃப்ரண்ட்டில் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு அம்மாவுக்கு தான் இந்த டிப்ஸ்ன்னு கிடையாது. இதே போல் படிக்கணும், ஒரு பெரிய கேள்வி இருக்குது, 7-8 கேள்வி இருக்குது ஒரு பாடத்தில், அத்தனைக்கும் ஆன்சர் படிச்சாகணும். ஆன்சர் படிக்கிறதுக்கு 2 hours ஆகும்னு வைங்க. நம்ம தான் படிக்கணும், நம்ம we are only studying in 3rd standard, we should only complete the work. அதனால் என்ன பண்ணலாம், இப்போ 2 கேள்வி, மத்தியானம் 2 ஆன்சர், சாயந்தரம் ஈவினிங் 2 ஆன்சர், என்ன பண்ணலாம், பார்ட் வைஸ் ஹோல் லேர்னிங் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கேள்விகளாக பார்த்து நம்ம ஆன்சரை படித்து தெரிஞ்சுட்டு அது அப்புறம் சொல்லி பார்க்குறது. இஃப் டைம் பர்மிட்ஸ், இஃப் யூ ஹேவ் த ஆம்பிள் டைம், வி கேன் ரைட் இட் அண்ட் ரிஜிஸ்டர் இஸ் என்ன இன் அவர் மைண்ட், ரிஜிஸ்டர் இட்ஸ் இன் அவர் மைண்ட் அப்படின்ற அளவில் நம்ம அதை வளர்த்துக்க முடியும். அதனால் எல்லாமே முடியும். அதுக்கு தான் சொன்ன ஒரு வார்த்தை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணிட்டா ஃபியர் ஜோன் என்பது இல்லவே இல்லை. அதுக்கு நம்ம என்ன கேரண்டி கொடுக்கலாம், எப்படி ஹவு டு ஓவர் கம் தட், அது ஆல்சோ நம்ம என்ன பண்ணலாம், தட் இஸ் ஆல்சோ வி கேன் பாசிபிள் என்ன, வி கேன் ஏபிள் டு மேக் இட் ப்ராப்பர். அதை வந்து சரியான அளவில் ஃபியர் ஃப்ரீ ஜோன்லேருந்து வர முடியும், அப்படி வெளியில் வர முடியும். ஃபியர் ஃப்ரீ ஜோன்லேருந்து வெளியில் வர முடியும். ஃபியர் இல்லை, அதனால ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இந்த 2 ஜோன்லேருந்து வெளியில் வரணும்னா வில் ஹாவ் டு டெவலப் தி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டு தி ஸ்ட்ராங்கஸ்ட் கோர் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபியர் ஃப்ரீயாக இருக்கிறோம்னு சொன்னால் அப்போவே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தானே வரும். அது இது வாங்கினா அது ஃப்ரீ, யூ பை 1 get 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணினாலே ஃபியர் போயிடும். ஃபியர் இல்லைன்னா அது வந்து ஃபியர் ஜோன் இல்லை, ஃபியர் ஃப்ரீ ஜோன் அப்படியா மாறிடும். ஸோ இந்த அடிப்படையில் நம்மளோட டிப்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். மனதில் உறுதி வேண்டும், இது எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியும் என்கின்ற உறுதி வேண்டும். we are commencing the work, we are completing the work, we don't require anybody's support அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.